வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபிக்கு ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு டின்னர் ரெசிபி கோதுமை மாவு பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டின்னர் கொடுக்குற அன்றைக்கி உங்கள் குழந்த நைட் ஃபுல்லாக நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க. இது அவங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் இதோட டேஸ்ட்டும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பேன்கேக் செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டிலே ரெடி பண்ண கோதுமை மாவு தான். நீங்கள் கடையில் கிடைக்கிற மாவில் கூட இதை செஞ்சுக்கலாம். பேன்கேக் செய்கிறதுக்கு கோதுமை மாவில் ஆட் பண்ணுறதுக்காக நான் ஒரு வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ மசிச்சுக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம். க்ளீனான பவுலில் மசித்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கிறேன். இதில் கோதுமை மாவையும் சேர்த்துட்டு 8 months கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு இதில் கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள் பேபிக்கு நட்ஸ் அலர்ஜி இல்லைனா மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பவுடர் வெல்லம், ப்ரௌன் சுகர் இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சின்ன சின்ன கட்டி எதுவும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 year கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிலோ 1 year பேபிஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஃபைனலாக இது கூட நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு நல்லா வெயிட் கெயின் ஆகும். ப்ளஸ் இந்த பேன் கேக் நமக்கு பேனில் ஒட்டாமல் ஈஸியாக திருப்புறதுக்கு வரும். இப்போ நம்ம இந்த மாவில் பேபிக்கு டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதும் நெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ண மாவை கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பேன் கேக் மாதிரி ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் பேபிக்கு நைட் டைமில் நெய் கொடுத்தா செட் ஆகும்னு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் குக் பண்ணிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் பேன் கேக் உள்ளே ஃபுல்லாக நல்லா குக் ஆகும். இப்போ 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. பேபியோட டின்னர் ரெடி. 8 months கம்ப்ளீட்டான எல்லா பேபிஸ்க்குமே இந்த கோதுமை மாவு பேன் கேக் செஞ்சு கொடுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பேபிக்கு கையால் லைட்டாக மசிச்சுட்டு ஊட்டி விடுங்க. இந்த டின்னர் ரெசிபி நீங்கள் இப்போ தான் உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் செஞ்சு கொடுக்க போகிறீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க. குவான்டிட்டியும் கொஞ்சமாக கொடுத்தாலே போதும். இந்த ஃபுட் அவங்களுக்கு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இது நீங்கள் அவங்களுக்கு டின்னருக்கு ஃபீட் பண்ணலாம். குவான்டிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் இந்த வீட் பனானா பேன் கேக் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.